ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கொரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் இலேகியோன், ஏனெனில் நாங்கள் பல என்று சொல்லி அந்த பகுதியில் இருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது, பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவருடன் கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இலேகியோன், அதாவது நாங்கள் பல என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. கல்லறை, லேகியோன், இயேசு என்ற ஒரு 3 நபர்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இன்று மனிதர்கள் கடந்த கால வாழ்க்கையை, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அல்ல, துன்பமான தருணத்தை தன்னுடைய மனதில் இருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே அது சுட்டி காட்டுகிறது. தன்னுடைய மனதை துன்பங்களால் நிறைத்து, பல துன்பங்களால் நிறைத்து, அதை நினைத்து நினைத்து அவர்கள் பெரும் கூச்சலிட்டு அழுவதை பார்த்து ஆண்டவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த லேகியோனைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அகற்றுகிறார். ஏன் பன்றிகளுக்குள் எங்களை புகும்படி அனுப்பும் என்று கேட்டார்கள் என்றால், பன்றிகள் மேகத்தையோ வானத்தையோ பார்க்க முடியாது, தரையை மட்டும் தான் பார்த்து கொண்டிருப்பன. அதே போல்தான் பேய் பிடித்த, அதாவது கடந்த கால நிகழ்வுகளை மனதில் பூட்டி வைத்திருப்பவர்களுக்கு நிகழ்காலம் தெரியாது, எதிர்காலமும் தெரியாது, கடந்த காலத்தை மட்டும்தான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்மிலும் பல பேர் கடந்த காலத்தை நினைத்துதான் வருந்தி கொண்டிருப்பார்கள். அந்த ஆண்டு அப்படி நடந்தது, இந்த ஆண்டு இப்படி நடந்தது என்று சொல்லிதான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பார்கள் ஒழிய, நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கிறார், அவருக்கு சுகம் கொடுக்கிறார். அவ்வளவு நாள் அவர் கல்லறையில் கூச்சலிட்டு கற்களால் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது
அப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சே என்று பழைய நிகழ்வுகளை சொல்லி சொல்லி தங்களையே தாங்கள் காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்களை இது சுட்டி காட்டுகிறது. எங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அந்த லேகியோன் என்ற பேய் பிடித்தவரை, தீய ஆவி பிடித்தவரை நம்மில் மத்தியிலும் இருக்கிறார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் ஆடையின்றி கூச்சலிட்டு பிறரை பயமுறுத்தி கற்களால் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தவரை அறிவு தெளிவோடு மாற்றுகிறார். பழைய கடந்த கால நிகழ்வுகளை அவரிடமிருந்து அகற்றுகிறார். எனவே அவர் நிகழ்காலத்திற்கு வருகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், கடந்ததை நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் பின்னோக்கிதான் செல்ல முடியும். நாம் எதிர்நோக்கின் மக்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசுக்கு சுட்டி காட்டுகிறார். இப்படி நடந்துருச்சே என உட்கார்ந்து நாம் சிந்திப்பதை விட அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் எந்த லேகியோனும் உள்ளே இருக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பன்றிகள் அனைத்தையும் செங்குத்து பாறையில் இருந்து கடலில் விழுந்து மூழ்க செய்தார் என்றால் பழையன கடக்க வேண்டும், கசப்பான உணர்வுகளை நீங்கள் கடத்தி சென்று விட வேண்டும், அதில் நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்க கூடாது என்பதைத்தான் இந்த நிகழ்வு அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இறுதியாக அவர் கேட்கிறார், நான் உன்னோடு வந்து விடவா என்று கேட்கும் போது இயேசு சொல்லுகிறார், அவ்வளவு நாள் நீங்க நற்செய்தியை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணுக்கு பார்வை கொடுப்பார், காது கேட்க வைப்பார், தொழுநோயை குணமாக்கிய பிறகு அவர்களிடம் சொல்லுவார், இதை யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என சொல்லுகிற ஆண்டவர் இவரை மட்டும் உன் உறவினருக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் சென்று அறிவியும் என்று சொல்லுவார். அதனுடைய பின்புலம் என்ன என்றால், அந்த மக்கள் இவரை நீங்கள் இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்று வருந்தி வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் எங்களுக்கு பன்றிகள் தான் முக்கியம், நீர் வந்ததனால் 2000 பன்றிகள் அழிந்து விட்டது, எனவே நாங்கள் பழையதை மட்டும்தான் பார்க்க விரும்புகிறோம், உம்மை போல நாங்கள் புதியதை பார்க்க அறிவு தெளிவோடு நாங்கள் வாழ விரும்பவில்லை, எனவே எங்களை விட்டு நீ அகன்று போய்விடும் இயேசுவே என சொல்லுகிறார்கள். இதை இன்றும் நாமும் எப்படி ஆலயத்தில் வந்து அமர்கிறோம் என்றால், நான் கடந்ததை மட்டும் கசப்பான உணர்வுகளை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நாமும் இயேசுவை என்னை நீ சுகப்படுத்த வேண்டாம் என்று சொல்வதற்கு சமம் என்பதுதான் உண்மையாக இருக்கு. எனவே நாமும் அறிவு தெளிவோடு ஆடை அணிந்து அமர்ந்திருந்தோம் என்றால் நாம் கடந்ததை, கசப்பான உணர்வுகளை கடந்து வந்துவிட்டோம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. எனவே இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், அவர் ஒருபோதுமே பின்னோக்கி சென்றவர் அல்ல, முன்னோக்கி எதிர்நோக்கி சென்றவர். அவரோடு இருந்தவர்களையும் எதிர்நோக்கி பாருங்கள் என அழைக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்மிலும் பல லேகியோன் இருக்கிறார்கள், நமக்குள்ளும் பல லேகியோன்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? பல கசப்பான, நமக்கு ஒரு தீங்கு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றன. என்னுடைய பேராசிரியர் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு சாமியார் ஆகிறதுக்கு 2 கட்டளை ஒன்று கொடுத்தார். முதல் கட்டளை, நீ வாழும்போது எதை பற்றியும் பின்னோக்கி சிந்திக்காத, எதை பற்றியும் பின்னோக்கி சிந்திக்காத, நிகழ்காலத்துல வாழ கத்துக்க, நிகழ்காலத்துல வாழ கத்துக்க. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் உள்ளத்தில் தவறுகளை சேர்த்து வைக்காதே. உன் உடன் இருப்பவர்கள் தவறு செய்தால் அதை உடனே சொல்லிவிடு. நீ அதை உள்ளத்திலே பதித்து வைக்க அது நீ உன்னை லேகியோனாக மாற்றிவிடும் என்று சொல்லிவிட்டார். அடுத்து 2வது சொல்லுகிறார், நீ இறந்த பிறகு இறைவனிடம் எதை எடுத்து செல்வாயோ அதற்காக உழை. நீ இறந்த பிறகு இறைவனிடம் எதை எடுத்து செல்வாயோ அதற்காக மட்டும் அதிகமாக உழை என்று சொல்லி முடித்து விட்டார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த 2 கட்டளைகளும் மிகவும் முக்கியமான ஒரு கட்டளைகளாக என் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். ஒரு குருவை பார்க்க ஒரு நபர் செல்லுகிறார். ஃபாதர், நான் பாவ சங்கீதனை பண்ணணும், எனக்கு ரொம்ப பாவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே குரு சொல்றாரு, என்ன பாவம் செஞ்சீங்க சொல்லுங்க என்று சொல்லும்போது, நான் மளிகை கடை வச்சிருக்கிறேன், நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனா பக்கத்துல இன்னொருத்தர் கடையை திறந்துட்டாரு, என் கடையில இருந்த வாடிக்கையாளர்கள் பூரா திருடிட்டாரு அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கான என்ன பிரச்சனை? நான் உடனே அவருக்கு சாம விட்டேன், அந்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னே சாம விட்டேன். அந்த குடும்பம் அதே மாதிரி 1 ஆண்டுகளுக்குள்ள ஒண்ணும் இல்லாம போச்சு, நானும் ஒண்ணும் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே குரு சொன்னாராம்,
நீ ஏன் கடந்ததை நினைத்தே வருந்தி கொண்டிருக்கிறாய்? அடுத்த கட்டத்திற்கு நீ நகர்ந்து செல்ல என்ன முடிவு எடுத்திருக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த குரு கேட்கிறார், சில பேர் இந்த உலகத்திலே கடந்த கசப்பான உணர்வுகள் ஆகிய அந்த சாக்கடையில் உருண்டு புரளத்தான் விரும்புகிறார்களே ஒழிய அடுத்த கட்டத்திற்கு வர அவர்கள் மறுக்கிறார்கள் என்பது பொருள்படுகிறது. எனவே இன்றைய ஆலயத்திற்கு திருப்பலிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நேற்றைய நாளிலே ஏதோ ஒரு கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். உறவுகளிலே, உடன்பிறப்புகளிலே, பெற்றோர்களினால், பிள்ளைகளினால் ஏதோ ஒரு கசப்பு உணர்வு நடந்திருக்கலாம். இது ஏன் நடந்தது, இதை எப்படி சரி செய்யலாம் என சிந்திக்க வேண்டுமே ஒழிய இது எப்படி எனக்கு நடக்கலாம், இவன் எப்படி இப்படி பேசலாம் அப்படி நம்ம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மை பின்னோக்கி அழைத்து செல்விடும், முன்னோக்கி அழைத்து செல்லாது. எனவே நான் பின்னோக்கி செல்கிறேனா முன்னோக்கி செல்கிறேனா என்பது நம்மளுடைய கரத்தில் தான் இருக்கிறது. எனவே அந்த குரு சொல்லுகிறார், என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த பாவி சொல்லும் போது குரு சொல்லுகிறார், நாளைக்கு வரும்போது உன் மனசையும் கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். அப்ப அதே போல இவர் சிரிக்கிறார், மனசை நான் எப்படி கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றார். உடனடியாக அடுத்த நாள் அதே நபர் வருகிறார். குரு சொல்லுகிறார், உன் மனசை கூட்டிட்டு வந்துட்டியா, இங்க கொண்டாந்து காட்டு, இந்த குச்சியை வச்சு 2 கோடு போட்டேன்னா அந்த மனசு சரியாயிரும் அப்படி சொல்லி சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் மனசை எப்படி தனியா கொண்டுட்டு வருவேன், அது எனக்குள்ளதானே இருக்கு, அப்புறம் என்னையா உனக்கு கவலை, மனசு உனக்குள்ளதான் இருக்கிறான், நீனே ஏன் சரி செய்ய முடியல உன்னால, அது நீதான் சரி செய்ய வேண்டும். கடந்த நிகழ்வுகளை, கசப்பான நிகழ்வுகளை நீ கலட்டி எறிந்து விடு. ஒரு லேகியோன், பல பேய்கள் பிடித்த அவரே இயேசுடைய சொல்லை கேட்டு கலண்டு போகிறார். எனவே அவ்வளவு நாள் கல்லறையில் அவர் தரையை பார்த்து அனைவரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தவர் இயேசுவை பார்த்த பிறகு, இயேசுவால் சுகம் பெற்ற பிறகு நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டார். அதுதான் விண்ணை நோக்கிய பார்வை. இயேசுவை பார்ப்பதற்கு முன்னால் அவர் மண்ணை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு சுகம் கொடுத்த பிறகு அவர் விண்ணை நோக்கி பார்த்தார். தன்னுடைய ஊரார்கள், உற்றார், சுற்றம் புறத்து எல்லாரையுமே விண்ணை நோக்கி பார்க்க செய்தார் இந்த லேகியோன் பிடித்த அந்த நபர். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் தரையை பார்த்தே தெரிந்து கொண்டிருக்கிறோமா, பன்றிகளை போல, இல்லை விண்ணுலகத்தை பார்த்து நகர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான மரம் வேண்டி இந்த பலியில இணைவோம். ஆமென்.